ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நல்ல விஷயம். ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பாஜகல என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு நடைப்பயணத்தை அண்ணாமலை அவர்கள் போன்றவர்கள் பண்ணியிருக்காங்க. வேல் யாத்திரை பாத்தீங்கன்னா எல் முருகன் போன்றவர்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பண்றாரு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். வரவேற்கத்தக்கதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த விஷயத்த தமிழ்நாடு அரசு, அதாவது திமுகவை எதிர்த்து இவர் பண்றாரா, பாஜகவை எதிர்த்து பண்றாரா அப்படின்ற ஒரு கோணத்துலதான் நம்மளுக்கு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆல்மோஸ்ட் நீங்க தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்றாங்க, ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இருந்து எப்படியாவது தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் மீட்கணும், பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்துல போராடிட்டு இருக்காங்க. சோ குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை முதலா எதிர்த்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசு. அது மாத்திரம் இல்லாம இந்தி திணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதை நீங்க பிஎம்சி திட்டத்தை நீங்க ஏத்துக்கினாதான் நாங்க 2000 சில்லற கோடி என்ன பண்ணுவோம், கல்வி நிதி தொகையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன பண்றாரு, மிரட்டல் விதத்திலேயே என்ன பண்றாரு, பேசுறாரு. அதற்கு உடனடியே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சோ நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த கல்வி கொள்கையை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப குறிக்கோளா இருந்தாரு. அதுக்கப்புறம் தொகுதி மறுவரை, இந்த தொகுதி மறுவரை எடுத்துட்டு வரும்போது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் தான் எதிர்த்தாரா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய முதலமைச்சர், குறிப்பா பாத்தீங்கன்னா தெலுங்கானா முதலமைச்சர், அதே போல பாத்தீங்கன்னா கர்நாடகா, பஞ்சாப், மேற்கு வங்கம் போன்ற எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒன்று கூட்டி என்ன பண்ணாரு, தொகுதி மறுவரையை கொண்டு வரக்கூடாது, அமுல்படுத்தக்கூடாது, மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா தென் மாநிலங்கள் மற்றும் இல்ல பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாமே வஞ்சிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இருந்து தொகுதி மறுவரை என்ன பண்ணாரு, எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அது மாத்திரம் இல்லாம ஒட்டுமொத்த மாநில முதலமைச்சர்களையும் ஒன்று கூட்டி என்ன பண்ணாரு, எதிர்த்தாரு. சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜக அரசுக்கு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப குடைச்சலா இருக்கு, தலைவலியா இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை மீட்கணும், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இங்க திராவிட மாடல் அரசு என்ன பண்றது, தொடர்ந்து முயற்சி இருக்கு. திமுக அரசுக்கு கை கோர்க்கிற விதமா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காரு, முன்னெடுத்திருக்காரு. இது பாஜக தரப்புல எப்படி பார்க்கப்படுதுன்னா, என்ன சாமி நீங்க அவங்களுக்கு ஆப்பு வைப்பீங்க, பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்பு வச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக தரப்பினர் என்ன பண்றா பாக்குறாங்க. ஏன்னா நீங்க இந்தியா முழுக்க எடுத்துங்களேன், பாஜக பிடியிலிருந்து என்ன பண்ணணும், மக்களை பாதுகாக்கணும், அந்தந்த மாநிலங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு ஒருபோதும் செவி சாய்க்காம ஒன்றிய பாஜக அரசு செயல்படுதுன்னா அது மோடி தலைமையிலான பாஜக அரசு தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. சோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு விஷயத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுது இது பாஜக தரப்பில் பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சலை தான் ஏற்படுத்தி இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா இவரு பயணம் மேற்கொள்ற, சுற்றுப்பயணம் மேற்கொள்றாருல, அந்த தேதி தாங்க எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பாஜக தரப்புல என்ன பண்றாங்க, தொடர்ந்து என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, குறிப்பா சென்னைக்கு வராரு. ஏன் வராரு, எதுக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் வராரு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, அரசல் பரசலா பரவின இருக்கு. எப்போ பாஜக கூட அதிமுக போய் சேர்ந்ததோ அதுல இருந்து நீங்க இது வரைக்கும் இந்த டேட் டில் டேட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயம் பாஜக தரப்புல இருந்து முன்மொழிஞ்சிட்டே இருக்காங்க. அது அமித்ஷாவா இருக்கட்டும், எல் முருகனா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், தமிழிசை போன்றவரா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் போன்றவரும் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கூட்டணி ஆட்சி தான். இது அதிமுக ரொம்ப கடுப்புல ஆக்கி விட்டுருச்சு, வெறுப்புல ஆக்கி விட்டுருச்சு, அதிருப்தியில் ஆக்கி விட்டுருச்சு. இதனாலே என்ன பண்றாங்கன்னா அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய எனக்கு அமித்ஷாவை சந்திக்கிறது விருப்பம் இல்லை, அதனால அவர் வர தேதியிலேயே நான் என்ன பண்ண போறேன், கோயம்புத்தூர்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்துலதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அமித்ஷா அவர்களை எதிர்த்து இவர் அரசியல் செய்ய ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்னு ஒரு விஷயத்துலதான் அதிமுக என்ன பண்ணுது, பயணிச்சுட்டு இருக்கு. கூடிய விரைவில்
இந்த விஷயங்கள் இப்படியே முற்று முதல் போக்க போயிருந்ததுன்னா இது வந்து ஒரு விபரீதத்துல தான் வந்து முடியும் அப்படின்றதுனால எச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் அமித்ஷா என்ன சந்திக்கணும் இல்ல நான் அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் அமித்ஷாவை அந்த தேதியில நான் சந்திக்கிறதுக்கு விரும்பல. அதனால நான் ஒரு சுற்றுப்பயணத்தை ஏங்க நான் கேட்கிறேன், இன்னும் எத்தனையோ மாசங்கள் இருக்கு, இப்பயே சுற்றுப்பயணத்தை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 மாசம் இருக்கு. 10 மாசத்துல இவங்க இப்பவே ஆரம்பிக்கிறாங்கன்னா இது வந்து திட்டமிட்டு ஒரு செயல்பட்ட ஒரு செயல்தான் அப்படின்றதுதான் நிச்சயமா தெரியுது. பாஜகவை கடுப்பேத்தணும், நீங்க வந்து கூட்டணியாச்சு சொல்லிதான் எங்களை கடுப்பேத்துவீங்களா? நாங்க பாருங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லி உங்களுக்கே நாங்க சைலண்டா ஆப்பு வைக்கிறோம், உங்களே சைலண்டா நாங்க வெறுப்பேத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எப்படி பாஜக பிடியிலிருந்து மக்களையும் தமிழ்நாட்டையும் காக்கணும் மீட்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்குதோ அதே போல அதிமுகவும் என்ன பண்றாங்கன்னா பாஜகவை கடுப்பேத்துற விதமா பாஜகவை வெறுப்பேத்துற விதமா நாங்களும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துல நான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறேன். அதுவும் அமித்ஷா அவர்கள் வர தேதியில தான் நான் என்ன பண்ண போறேன் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து பாஜக தரப்பினர் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு, வெறுப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க எந்த ஆட்சி கிட்ட இருந்து மக்களை காக்கணும் தமிழகத்தை மீட்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒருவேளை திராவிட மாடல் அரசு திமுகவினிடம் இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா அப்படி என்னத்தை குறை கண்டிட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி 2021 இருந்து நடந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தேதி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, தமிழ்நாடு ரொம்ப பாதுகாக்கப்பட்டிருக்கு, மீட்கப்பட்டிருக்கு, பாஜக கிட்ட இருந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணலாம் அரசல் புரசலாவே என்ன பண்றாங்க மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மை கூட. ஏன்னா இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுடைய கொள்கை வேற, தேசிய கட்சிகளுடைய கொள்கை வேற. குறிப்பா நீங்க வந்து பாஜகவை எடுத்துட்டீங்கன்னா மதவாதம், சனாதனம், பாசிசம் இத வந்து இவங்களோட வந்து முழு கொள்கையா இருக்காங்க. RSS உடைய கொள்கை என்னவா இருக்குதோ அதேதான் பாஜகவுடைய கொள்கையும் இருக்குது. ஆனா இங்க மாநில கட்சிகளான திமுகவோ அதிமுகவோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தம் வேறையா இருக்குது. என்னன்னா மாநிலத்திலே சுயாட்சி, மக்களில் வந்து அதிகாரத்துல பங்கு, எல்லாருமே வந்து பெண்களுக்கு முன்னுரிமை, சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை இந்த மாதிரி கொள்கையில இருந்து பாஜக வந்து முழுமையா வேறுபட போகுது. ஒருவேளை பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுக இங்க இருக்கிற அதாவது ஆல்ரெடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபாவே இருக்காங்க, பாதுகாப்பாவே இருக்காங்க, தமிழ்நாட்டு பாஜக கிட்ட இருந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணிருக்கு மீட்கப்பட்டிருக்கு. சோ இவங்க அதாவது திமுக அரசு கிட்ட இருந்து மீட்கப்பட்ட தமிழ்நாட்டையும் பாதுகாக்கப்பட்ட மக்களையும் அவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து மீட்டு பாஜகவிடம் ஒப்படைக்க போறீங்களா? அப்படி ஒருவேளை பாஜக கிட்ட ஒப்படைச்சுட்டா அங்க சனாதனம் உள்ள வரும், அங்க பாசிசம் உள்ள வரும், அங்க மதவாதம் உள்ள வரும், வகுப்புவாதம் வரும். சோ சாதி மத வேறுபாடு எல்லாமே என்ன பண்ணும் உள்ள நுழையும். அப்படி ஒருவேளை உள்ள நுழைஞ்சுதான் தமிழ்நாடாவே இருக்காது, தமிழ்நாடு மக்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, மதுரையில திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலையில அடிவாரத்துல முருகர் இருக்காரு, மேல சிக்கந்தர் பாஷாவுடைய தர்கா இருக்கு. ஆனா இங்க பல்லாயிரம் ஆண்டுகளா இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதாவது நாங்க அண்ணன் தம்பியா இருக்கிறோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களா இருக்கிறோம், மாமா மச்சனா இருக்கிறோம், நாங்க பொன் கொடுத்து பொன் எடுத்திருக்கோம். சோ நாங்க இது மாதிரி வந்து நாங்க வந்து என்ன பண்றோம் ரொம்ப கலகலப்பா ரொம்ப குடும்பமா ஐக்கியமா இருக்கோம். ஆனா எங்களை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மத கலவரத்துல தூண்டுற விதமா இந்து முன்னணி வந்து என்ன பண்ணாங்க ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த மக்கள்லாம் மதுரை மக்களானா இல்லவே இல்லை, வெளியூர்ல இருந்து கொண்டு வந்துதான் மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காகவே என்ன பண்ணாங்க இவங்க இந்து முன்னணி நடத்துறாங்க. ஆனா அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மதத்தை தான் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி இங்க திமுக அரசு கிட்ட அதாவது மக்கள் ரொம்ப சேஃபா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க, பீஸ்ஃபுல்லா இருக்காங்க, தமிழ்நாடு பாஜக கிட்ட இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. சோ திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழகத்தையும் மீட்டு பாஜக கிட்ட ஒப்படைக்க போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. இது எப்படி போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து ஏன்னா அவர் கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த தேசிய கொள்கையோட பாஜகவுடைய கொள்கையோட இந்த அதிமுகவுடைய கொள்கை இணைச்சிட்டாரா கலந்துட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது.